தானே அவங்க நேம். கதிர் ராஜி. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open. மஷ்ரூம் பிரியாணி குக் பண்ண போறோம். ஆக்சுவலி மஷ்ரூம்க்கு பதிலா சிக்கன் இருந்தா இன்னும் பொறுப்புணர்ச்சி இருந்திருக்கும். இது ஆயில் இது. ஆமா, இத வந்து ஸ்ப்ரே பண்ணா இது என்னைக்கு ஸ்ப்ரே ஆகி என்னைக்கு ஆகுது. அட பிரியாணிக்கு என்னங்க கணக்கு? ஐயோ. ஆகாஷ் ரசிகர் மன்றம், ஆகாஷ் ரசிகை, கதிர் தானே அவங்க நேம். கதிர் ராஜி விட்டுட்டு எதுக்கு நீங்க ஆல்பம் சாங்? என்னெல்லாம் வந்துட்டு 2-3 பேர் வந்துட்டு கழுவி ஊதிருக்காங்கன்னா பாருங்க. ராஜியை விட்டுட்டு நீங்க வந்து அனிதா உங்களுக்கு தேவையான வந்தேன் மீண்டும் அவ்வளவுதான். ஏதோ டீ இது நினைக்கிறேன். காலேஜ்ல ஒரு ப்ரொஃபஸரை க்ரஷ்ஷா பார்த்தேன். அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க. மனசு வருத்தப்பட்டு திரும்ப வந்துட்டேன். யாரு? இன்னும் ஒரு 2 பேரு. அப்புறம் இப்படி பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம். பின்னாடி ஒரு பையன் நின்றுப்பான். என் பையன் வந்து ஹாஸ்பிட்டல் உங்களை பார்த்துருக்கான். என் பையனை கல்யாணம் பண்ணிக்கோமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேற லெவல். அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு வந்தாரு எனக்கு நிஜமா தெரியல. உண்மையிலேயே அவருக்கு ஏதாவது இருந்துச்சா பிரச்சனை? இன்னைக்கு வந்து டவுன்லயே ஒரு புது பேரை வந்து நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஸோ அவங்க யாரு அப்படின்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கே தெரியும், ஆகாஷ் அண்ட் பாடினி அவர்கள். ஸோ 2 பேரையும் வெல்கம் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் உங்களோட வெண்குழலி சாங்குக்கு வாழ்த்துக்கள். Thank you so much. ஸோ நம்ம நிறைய பேசுவோம் அதை பத்தி. பட் 2 பேரும் சேர்ந்து அப்படியே ஒரு ஃபயரிங்க பண்ணிட்டீங்கன்னா ஃபயரா ஒரு இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணிடலாம். கூல். ஸோ என்ன குக் பண்ண போறோம் இன்னைக்கு? நம்ம வந்து மஷ்ரூம் பிரியாணி குக் பண்ண போறோம். ஓகே. ஸோ நீங்க வந்து எவ்வளோ பெரிய குக்? கூட எனக்கு வந்து போட தெரியாது குக்கிங்ல. இது வரைக்கும் பெருசா குக் பண்ணதில்லை. பட் கத்துப்போம். எல்லாமே வந்து புது விஷயங்கள் கத்துக்கிறதுல தப்பு இல்லைல்ல. ஸோ உங்க பேருக்கு குக்கிங் கத்து தர போறீங்க. எவ்வளோ வந்து உங்களுக்கு பொறுப்புணர்ச்சி இருக்குது இதுல சொல்லுங்க. ஆக்சுவலி மஷ்ரூம்க்கு பதிலாக சிக்கன் இருந்தால் இன்னும் பொறுப்புணர்ச்சி இருந்திருக்கும். பட் பரவாயில்ல. ஆக்சுவலி மஷ்ரூம்னா எல்லாருமே சாப்பிடுவாங்கல்ல. இந்த கேங்கே பியூர் நான் வெஜிடேரியன் போலயே. மட்டன் இருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். மட்டன் இல்ல, இப்போதைக்கு மஷ்ரூம் இருக்கு. இட்ஸ் ஓகே, வில் அட்ஜஸ்ட். யா ஓகே. ஸோ வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டே அப்படியே பேச ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து ஆயில். யா, இது ஆயில் இது. ஆமா, இத வந்து ஸ்ப்ரே பண்ணா இது என்னைக்கு ஸ்ப்ரே ஆகி என்னைக்கு இது ஆயில்ங்கறீங்க? ப்ரோ, ஆயில் இவ்வளவு தான் யூஸ் பண்ணனும். அட பிரியாணிக்கு என்னங்க கணக்கு? ஐயோ ஆயில் ஆக்சுவலி நாம வந்து சாப்பிடணும் இது. ஆமா, இப்போ நீங்க ஆனியன் இது எல்லாமே போடுங்க, அந்த ஆயில் காணாம போயிடும். ஓகே. ஸோ கத்துக்கிட்டீங்களா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு? நீங்க தான் கம்மியா போடணும்னு சொல்றீங்க, அவங்க அதிகமா போட்டுருக்காங்க. இப்போ யார் சொல்றது கரெக்ட்? அதாவது ஆயில் கொஞ்சம் அதிகமா இருந்தா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். கரெக்டா தான் இருக்கா இப்போ? ஆல்வேஸ் யா கரெக்டா தான். ஓகே. ஸோ வெண்குழலி இந்த பாட்டு மூலமா நீங்க வந்து ஆன் ஸ்கிரீன் பேரா மாறி இருக்கீங்க. உங்களோட பார்ட்னர் ஆகாஷ் பத்தி ஒரு நாள் நல்ல வார்த்தைகள் இந்த பாட்டுல எப்படி ஒர்க் பண்ணாரு, நல்ல வார்த்தைகள் எஸ் இந்த பாட்டுல எப்படி ஒர்க் பண்ணாரு, உங்களோட ஒர்க் கண்டுபிடிக்கணும். அப்படி சொல்லிட்ட. நல்ல வார்த்தைகள் மட்டும் தான் அவரை நோக்கி வரும். ரொம்ப டீசன்ட் காய் அவரு. அண்ட் எவ்வளவுதான் அடிகள் வாங்கினாலும் தாங்கிக்கிட்டு வந்து நிஜமாவே அது ஒரு இன்சிடென்ட். அடிகள் இல்ல, ஒரே ஒரு அடிதான். அவங்க நிறைய மாதிரி ஒரு ஷாட் இருக்கும், அந்த ஃபிளாஷ் கட்ல வரும். அது தெரியாம கை தவறி லைட்டா தாங்க அப்படி லைட்டா இல்ல, நல்லா பலார்னு அரைஞ்சாங்க. எங்க ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. இத்தனைக்கும் எடுக்க ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸோ செகண்ட் சீக்வன்ஸோ அது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து மேஜர் போர்ஷன் ஆஃப் த சாங்கை ஷூட் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படியே அட்ஜஸ்ட். நீங்க ஏதாவது டார்ச்சர் பண்ணீங்களா என்ன உங்க ஷூட்ல? அதுக்கு முன்னாடி நாங்க ஒரு தடவை தான் மீட்டே பண்ணிருக்கோம். அப்போதான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணி ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட். யா, ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட். we were just preparing the scene. அதுக்கப்புறம் இங்க தான் அப்படிதான் இங்க தான் நிக்கணும்னு சொல்லி கொஞ்சம் அந்த பாயிண்ட் முன்னாடி தள்ளி வந்துட்டு நான் இப்படி அரைய வேண்டியதை அப்படி அரைஞ்சிட்டேன். பக்கா நேச்சுரலா இருந்துச்சு அந்த டேக். அதுதான் யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ வந்தா மியூசிக் வீடியோல பாதிக்கப்பட்டிருக்காரு. மியூசிக் வீடியோல நான் அரை வாங்குறது உங்களுக்கு பாக்குறதுக்கு இஷ்டம் இருந்தா நீங்க வெண்குழலியை போய் யூடியூப்ல பாருங்க. ஸோ அந்த எப்படி அவங்களே ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணாங்களா இல்ல?
அப்படியே போய் சரி ஐஸ் பண்ணுவாங்க. பண்ணோம் I டக்குன்னு was very guilty. First day of shoot and we were like, hey, serious-ஆ? யாராவது முன்னாடியே தெரிஞ்சவங்க அந்த மாதிரி பண்ணி இவனை எப்படியாவது பொழிவாங்கணும் அப்படின்னா தெரியாம பட்டுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு I'll be very happy-ன்னு வச்சுக்கோங்க. யாராவது அடி வாங்குனீங்கன்னா தெரிஞ்சுக்கங்க. ஆனா வந்து சும்மா முன்னாடி போறவங்க இடிச்சுட்டு தெரியாம பட்டுச்சுங்க சொன்னா பரவாயில்ல. ஒருத்தர் அரைஞ்சு ரத்தம் வந்து அது வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட் நாங்க வந்து அப்பதான் பெர்ஃபார்ம் பண்றோம், அப்பதான் பாக்குறோம். அந்த டைம்ல அரைஞ்சிட்டு அவருக்கு பாவம். ஆக்சுவலி என்னன்னா அங்க கொஞ்சம் வீங்கிருச்சு, வேற ரத்தம் வந்து வீங்கிருச்சு. ஐஸ் பேக் வச்சுமே வந்து ரொம்ப நேரம் டைம் எடுத்துச்சு. ஸோ அதையும் அவர் தாங்கிக்கிட்டு இட்ஸ் ஓகே பரவாயில்லைங்க அப்படின்னு சொன்னது எனக்கு அப்படியே கொஞ்சம் மனசு வருத்தம். ஆக்சுவலா வந்து இது ஒரு மியூசிக் வீடியோ லவ் சாங் அப்படின்னு தான் நாங்க சொல்லி கூப்பிட்டோம். ஆனா பாடினி வந்து இது ஒரு ஆக்ஷன் ஃபிலிம்னு நினைக்கிறேன். டக்குன்னு வந்து ஏஜென்ட் டீனா மாதிரி 2 கிக் விட்டாங்க, ஒரு பஞ்ச் விட்டாங்க, அப்படியே நான் சொல்லிட்டேன். மெத்தட் ஆக்டிங்ப்பா நீங்க வந்து ஓகே. இப்போ இது வந்து ஆகாஷ் அவர்களோட நேரம். மெத்தட் ஆக்டிங் எந்த அளவுக்கு இருந்துச்சு? உங்களோட பார்ட்னர் எப்படி அந்த ஆக்டிங் எல்லாம் பண்ணாங்க செட்ல? நல்லா நடிச்சாங்க, டெஃபினட்டா நல்லா நடிச்சாங்க, நல்லா இந்த ஒரு அடிச்சாங்க. இன்சிடென்ட் இந்த ஒரு இன்சிடென்ட்டை வந்து விட்டுறலாம். ஆமா, இதை பத்தி ரொம்ப பேசிட்டே இருக்கோம். பட் ஓகே, மத்தபடி வந்து சூப்பர் ஜெனுவனான ஒரு ஆக்டர். எந்த சீனுமே இல்லை. ஒரு ஹீரோயின் சீன்ஸ்லாம் வந்து சுத்தமா கிடையாதுங்க. ஸோ டக்குன்னு ஒர்க் எல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு குயிக்கா முடிச்சிருவாங்க. குக்கிங் மட்டும் கொஞ்சம் பண்ணாம இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் இல்ல, எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல இன்னும். ஸோ நீங்க பயப்படாதீங்க, இந்த பிரியாணி எப்படியுமே வந்து நல்லா வந்துடும். நீங்க தான் மோஸ்ட் வாண்டட் ஹீரோ அப்படின்ற மாதிரி. ஆஃப் கோர்ஸ்ங்க, எங்க போனாலும் ஆகாஷ் ரசிகர் மன்றம், ஆகாஷ் ரசிகை, கதிர் தானே அவங்க நேம். கதிர் ஃபேன்ஸ், அவங்க கதிர் ராஜி போல அவங்க பேரு. கதிர் ராஜி விட்டுட்டு எதுக்கு நீங்க ஆல்பம் சாங்? என்னெல்லாம் வந்துட்டு 2-3 பேர் வந்துட்டு கழுவி ஊதிருக்காங்கன்னா பாருங்க டிஎம்ல. எதுக்கு ராஜியை விட்டுட்டு நீங்க வந்து அனிதா உங்களுக்கு தேவையான ஹார்ட் பீட்டுக்கும் இதையும் வச்சு கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நான் நம்ப மாட்டேன். அவங்களை திட்டிருக்க வாய்ப்பே இல்லை. இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து இந்த பேர் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தவங்க எல்லாருமே அது ஓகே. ரசிகர் மன்றமா எனக்கு கொடி பிடிச்சிட்டு நிறைய பேர் போட்டோ எல்லாம் வேற அனுப்புனாங்க. எனக்கு உங்களுக்கே தெரிய வேண்டாமா, இந்த பில்டப் வந்து சத்தியமா இல்ல, ஒரு சீனும் கிடையாது. காஞ்சிருச்சு. ஆரம்பிச்சிடலாம். இது நீங்க காயணுங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணீங்கங்கிறது எனக்கு இப்பதான் தெரியும். இப்போ நம்ம வந்து பட்டை 2, ஏலக்காய் 2, ஒரு எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க. அதான் உங்க கையில தான் கொடுக்க போறேன். நீங்க தான் வாங்கி இப்படி போட போறீங்க. நான் வந்து உங்க கையால தான் சமைக்க போறீங்க. ஓகேவா? டேஸ்ட் நல்லா இருந்தாலும் நீங்க தான், நல்லா இல்லனாலும் நீங்க தான். ஓகே, நல்லா இருந்தா நான் தான், நல்லா இல்லன்னா நான் இல்ல. இது உங்க கையாலே எடுத்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க. போட்டுருங்க. என்னங்க பாப்பா வந்து நிக்கிறீங்க. ஆனியன் போட்டுடலாம். ஃப்ரைட் ஆனியன் அது லாஸ்ட் கார்னிஷிங். கரெக்ட்டா? ஆனியன் போடுறோம். வாவ். இவ்ளோ சப்போர்ட்டிவா இருக்காங்களே, செட்ல எவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்தாங்க அந்த சாங் ஷூட்டிங்ல. அதான் வந்த உடனே அரை வாங்கிட்டானே, அப்புறம் சப்போர்ட். எனக்கு சப்போர்ட். சரி, பாட்டுல வந்து டான்ஸ்லாம் பயங்கரமா பண்ணிருந்தீங்க. ஏன் உங்களுக்கு நீங்க டான்ஸ் அதிகம் கொடுக்கல? ஆமாங்க, நானும் கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஒரு பொண்ணுக்கு தான் புரியும். ஆமா, இப்ப பாருங்க, இங்க இருந்து ஓடுங்கன்னுவாங்க, ஓடுவேன். அங்க இருந்து நடங்கன்னுவாங்க, அதுவும் அவரை பார்த்துட்டே வந்துட்டே இருப்பேன். ஏன் வந்து அவங்க சிரிச்சா எவ்வளவு அழகா இருக்குன்னு ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லிருக்காங்க. சிரிக்காமயே நீங்க வந்து உருனே இருக்க வச்சிட்டீங்களே. டுவர்ட்ஸ் தி எண்ட் ஒரு ஸ்மைல்லாம் இருக்கும். ஆனா ஆக்சுவலா டான்ஸ் வந்து இவங்க சூப்பரா ஆடுவாங்க. நான் வந்து பிகினர், இப்பதான் ஆட கத்துக்கிட்டு இருக்கேன் ஸ்லோவா. தேர் இஸ் ஸ்கோப் டு இம்ப்ரூவ் இல்லையா நமக்கு எப்பவுமே. அவங்க வந்து ப்ரொஃபஷனல், அவங்க ஆடுறதுல எதுவும் புதுசா இருக்காது அப்படின்னு டைரக்டர் ஃபீல் பண்ணாரு. இப்போ நான் அது புதுசா இருக்கு, ஏன்னா அவங்க ஏற்கனவே டான்சர், அதனால டான்ஸ் அப்படி ஆயிடுச்சா? இல்ல, கதைப்படி பையன் தான் வந்து அந்த அஸ்வின் அப்படின்ற கேரக்டர் தான் வெண்குழலிங்கிற அந்த ஹீரோயினை வந்து ஊ பண்ணும் பேக். தேவர் இன் லவ், அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை வருது. சோ அவங்க எப்படி சரி பாடி வந்துட்டு ஒரு பையன் ஒரு பொண்ணு உருகி லவ் பண்றத நிறைய பார்த்துட்டோம். ஏன் ஒரு பொண்ணு வந்து பையனை உருகி லவ் பண்ண கூடாதுன்னு உங்களுக்கு தோணுச்சா இது கேக்குறப்போ? ஆமாங்க, அப்படிதான் எனக்கும் தோணுச்சு. ஒரு பொண்ணு வந்து பின்னாடி அவங்க ஆக்சுவலி என்னன்னா, ஆகாஷ் வந்து அந்த நடிப்பு மழையை பொழிஞ்சு நிறைய கரெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஸோ அதனால என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. வந்து
ஏங்க, நல்லாதானே இருக்கு. ஆகாஷ் தான் அந்த மாதிரி பண்ணணும்ட்டு வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. நான் என்ன அப்படின்னா நோ 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 டோன்ட் எக்ஸ்பெக்ட் தட் திங் அப்படின்றாங்க. சரி பாடுவாங்க அவங்க பேரே பாடி எங்கேயாவது நான் விட்டு சரி, இப்போ வந்து உங்களுக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ் வந்து சூப்பரா போயிட்டு இருக்குது, ஓகேவா? ராஜி கதிர் அப்படின்ற பேரை இவங்க சொன்ன மாதிரி பிரிக்கவே முடியாது. ஏன் ராஜியை வந்துட்டு விட்டுட்டு போறீங்க எல்லா இடத்துக்கும்? அதுல கஷ்டப்படுற ஒரு பையன் மாதிரி காட்டியிருப்பாங்க. டெலிவரி எல்லாம் பண்ணுவேன் பயங்கரமா. பரவாயில்ல, வந்து இந்த காதல்ல வந்து சேர்ந்து டிராவல் பண்றதுதான் கஷ்டத்துல வந்து நாங்க தான் நல்ல லவ்வே பண்ணல. ஆக்சுவலா கதைப்படி வந்து லவ் எல்லாம் கிடையாது. ஒரு சிச்சுவேஷனால they will get married. ரெண்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவங்க. சின்ன பசங்க ஃபாலோ பண்ணிட்டு அதான், தான் அதான். அது தெரியும். So, அவங்க love அவங்களுக்குள்ள இப்பதான் வந்து ஒரு ரொமான்ஸ் ஸ்லோவா ப்ரூ ஆக போகுதுன்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் அவங்க ரெண்டு பேருக்கு பிடிக்காது. டாம் அண்ட் ஜெரி கப்பல் மாதிரி they don't like each other. காஃபி ஆறதுக்குள்ள வெங்கோலி வந்துட்டா. வந்தேன் மீண்டும் அவ்வளவுதான். கரெக்ட். நீ உங்களை வந்து ஹார்ட் பீட்ல பயங்கரமா நீ மிஸ் பண்ண போறாங்க எல்லாம் வந்துட்டு. அப்படியே ஹார்ட் பீட்டுக்கு சீரியஸ் கீழ கமெண்ட்ல ஹார்ட் பிரேக் பிரேக்கா போட்டுக்கிட்டு இருக்காங்க. சம்ம பிரேக்ஸ் நிறைய. ஆமா பிரேக் ஆயிடுச்சு நிறைய பேரோட ஹார்ட். திரும்பி வந்துருவாங்க. அது வந்துட்டு எல்லாரும் நம்பிக்கையோட தான் இருக்காங்க திரும்பி வந்துருவீங்கன்ட்டு. பட் தட் லாஸ்ட் டே நிறைய பேர் ஸ்டோரி பார்த்துட்டு கஷ்டமா இருந்துச்சு. ஹவ் வாஸ் தட் லாஸ்ட் டே இன் தி செட்? லாஸ்ட் டே இந்த செட் வந்து இட் வாஸ் லைக், எனக்கு ஆக்சுவலி லாஸ்ட் டேல ஐ வாஸ் நாட் தேர், பட் எவ்ரிபடி வாஸ் தேர் இன் அ டே. லைக் அந்த டே வந்துட்டு எல்லாருக்குமே ஷூட் இருக்கு அந்த மாதிரி. நோ இட்ஸ் நாட். ஸோ எல்லாருக்குமே ஷூட் இருக்கு. ஆஹா, ஒரு பக்கம் பேச்சு, ஒரு பக்கம் சமையல், இன்னொரு பக்கம் யோசனை. நான் சும்மா இங்க எதுக்கு நடுவுல நின்னுட்டு இருக்கேனே தெரியாம நான் கதை கேட்டுட்டு இருக்கேன். நல்லா இருக்கு. லாஸ்ட் டே சொல்லுங்க. ஸோ லைக் கொஞ்சம் ரொம்பவே ஃபீலிங்ஸாக இருந்துச்சு. ஏன்னா டெய்லி காலேஜ் வர மாதிரி இந்த யூனிஃபார்ம் போட்டு ஐடி கார்டு போட்டு நான் வந்துடுவேன் செட்டுக்கு. அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாப்லாம் இல்லை, ஒரே யூனிஃபார்ம். அதுலேயே நான் டெய்லி ஒரு ஸ்டெத்தை போட்டுக்கிட்டு, ஸ்டெத்தை கூட தாலி மாதிரியே போட்டுக்கிட்டு இருப்பேன். இந்த இதில் சொல்கிற மாதிரி, அதே மாதிரி கமலுக்கே சம்மதம் சொல்கிற மாதிரி ஸ்டெத்தை எடுத்தா தாலிங் மாதிரிங்க எனக்குன்ற மாதிரி. அது எடுத்தா ஷார்ட்டு கூப்பிட்றாங்க, ஓகே அவ்வளவுதான். அப்படிதான் நான் வந்து நாங்கள் எல்லாருமே இருந்தோம். ஸோ அந்த ஒரு இப்போ எப்படி காலேஜ் முடிஞ்சு போகிறப்போ ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி எங்கள் எல்லாருக்குமே ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. எங்களுக்குமே எப்போடா ஷூட்டு கூப்பிடுவீங்க, செகண்ட் சீசன் எப்போ கூப்பிடுவாங்கன்ற மாதிரி எல்லாருக்குமே ஒரு இது இருந்துச்சு. ஒருத்தவங்களை பார்த்தா நமக்கு ஆகவே ஆகாது, ஆனா இப்போ பயங்கர க்ளோஸ் ஆயிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன் கண்டிப்பா இருப்பாங்க. ஆரம்பத்துல ஆகாது, பட் இப்போ ரத்தமும் சதையுமா யூஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ன்ற மாதிரி இருப்பீங்க. அது உங்களுக்கு யாரு? ரோஷா மேம் பார்த்த உடனே எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும்ல. மணிரத்னம் சார் படத்துல ஹீரோயினா லான்ச் ஆன ஒரு எஸ்டரியர் ஸ்டாரு இருக்காங்க. அவங்க கூட அவங்கன்னா நம்ம அம்மாவா நடிக்க போறாங்க அப்படின்னும் போது ஒரு சின்ன ஒரு இன்டிமிடேட்டடா ஃபீல் ஆகும்ல, ஒரு ஸ்டாரோட நடிக்க போறோம் அப்படின்னா. ஆனா அவங்க வந்து இருக்கிறதுலயே ஒரு குழந்தை மாதிரி எங்களை வந்து, நாங்க அவங்கள குழந்தை மாதிரி பார்த்துப்போம். ஷீ இஸ் லைக் such a very very sweet person and fun to be on set. பாண்டியன் ஸ்டோர்ஸ் டீம்க்கே everybody's favorite child மாதிரி அவங்க. நீங்க சொல்லுங்க, அந்த மீடியாக்கு வந்துட்டீங்க, பட் முன்னாடி நீங்க வந்து கார்டியோ டெக்னாலஜிஸ்ட். சோ கார்டியோ டெக்னாலஜிஸ்டா இருந்திருக்கீங்க. எப்படி அந்த ஜாபை விட்டு இந்த ஜாப் வரும்போது உங்களுக்கு தோணுச்சு? ஃபர்ஸ்ட் ஏன் தோணுச்சு அங்க எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் மீடியா தாங்க இன்ட்ரெஸ்ட். நீ மெடிசன் படி அப்படின்ட்டாங்க. ஐயோ அப்படின்னு. சரி ஓகே ஃபைன். அவங்களுக்காக படிச்சு அவங்களுக்காக தெரிச்சிருச்சா அவங்க ஹைஃபை கொடுக்கவாங்க. ஏன்னா நானும் மெடிசன் படிக்கிறதா தான் இருந்துச்சு. ப்ரோ நிஜமாலுமா? யா நிஜமாலுமா? ஏன்னா அப்பா டாக்டர்ன்றதுனால என்னையும் படிக்க வைக்கலாம்னு பிளான்ல இருந்தாங்க. ஆனா நான் தப்பிச்சு இன்ஜினியரிங் படிச்சுட்டு அப்படியே சினிமா முடியல. இவர் அளவுக்கு என்னால. கமிங் பேக் டு வெண்குழலி, நீங்க வந்து அவங்கள உருகி உருகி லவ் பண்றீங்க இல்லையா? அந்த மாதிரி ரியல் லைஃப்ல உருகி உருகி ஒரு காதல் காவியம் இருந்திருக்கா ஆகாஷ்க்கு? ஏதோ தீயுதுன்னு நினைக்கிறேன். தீயலங்க, எவ்வளவு எண்ணெய் ஊத்தி அழகா வந்துகிட்டு இருக்கு பாருங்க மெல்லிசா. அப்ப அவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. தெரியாது, எனக்கே தெரியாது. பூ போல் எடுத்து போடுங்க பாக்கலாம். இப்படி போடுவாரு பாருங்களேன். என்ன பொத்துன்னு போய் விழுது? பூ மாதிரியே இல்லையே. நீங்க என்ன குளத்துல கல்லா போட்டுட்டு இருக்கீங்க? ஆனா அப்படியே கவர். அப்ப போடுங்க. ஏங்க இவ்ளோ மஷ்ரூமா? அது வந்துட்டு நல்லா அந்த ஹீட்ல வந்து அப்படியே ஷ்ரிங்க் ஆயிடும். ரொம்ப சின்னதாயிடும். ஆமா, ரொம்ப சின்னதாயிடும் நல்லா ஹீட் பண்ணா. ஓ நைஸ். ரசிச்சு பார்த்த ஒரு ஆண் மகன் உங்க காலேஜ் டேஸ்ல, உங்களோட க்ரஷ்
எந்த டைம் ஸ்கூலா காலேஜ் சொல்றீங்க கேக்குறீங்களா? காலேஜ் ஏங்க நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அவங்க 2 கேள்வி கேட்பாங்க. நான் வரேன் காலேஜ். நான் நிறைய பேர் ஒரு காலேஜில் ஒரு ப்ரொஃபஸரை க்ரஷ்ஷாக பார்த்தேன், அப்புறம் ஒரு சீனியரை க்ரஷ்ஷாக பார்த்தேன், அப்புறம் வந்து வேற பக்கத்து காலேஜில் இருக்கிறவங்கள க்ரஷ்ஷாக பார்த்தேன். ப்ரொஃபஸரை க்ரஷ்ஷாக பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. லேசால த்ரிஷா மேம் கூட ப்ரொஃபஸரை தான் க்ரஷ்ஷாக வச்சிருப்பாங்க. அப்போ மேடி மாதிரி இருப்பார் அவங்க க்ரஷ். அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க, மனசு வருத்தப்பட்டு திரும்ப வந்துட்டேன். சரி, இப்பயும் க்ரஷ் இருக்கா? இப்பவும் க்ரஷ் இருக்கா? இப்பவும் இருக்காங்கல்ல. இப்போ யாரு? ஜிம்ல ஒரு 2 பேரு, அப்புறம் ஜிம்மா, ஹிந்தி டான்ஸ், தமிழ் டான்ஸ், டிராமா டான்ஸ். ஆமாங்க, ஹிந்தி பாட்டுக்கு இப்படி பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம், அந்த இதை போட்டிருப்போம், இப்படி பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம், பின்னாடி ஒரு பையன் இருப்பான், இப்படி பண்ணுவோம். அவ்வளவுதான். அதுக்கு ஒரு பீரியடே வந்து நீங்க இது பண்ணிடுவீங்க, வேஸ்ட் பண்ணிடுவீங்க. பாலா சார் கிட்டே போய் ஆக்டிங் கத்துட்டு வந்த ஒரு பர்சன், பாலா சாரோட ஆக்டிங் டீச்சிங் எப்படி இருந்துச்சு? வேற லெவலா இருந்துச்சு ஆக்சுவலா. அதுதான் வந்து நமக்கு கொடுத்த பேஸ்மெண்ட் அண்ட் ஸ்கில் செட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு வரைக்குமே நான் அதுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கேன். எனக்கும் சரி, துருவ் விக்ரம் பிரதர் அவரோட ஃபர்ஸ்ட் படமும் அதுதான். அவருக்குமே அது பயங்கரமான ஒரு கிராஷ் கோர்ஸா இருந்துச்சு. அந்த ஒரு 55 days ஆஃப் ஒர்க்கிங் வித் பாலா சார் வந்து டெஃபினட்டா ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த 55 daysல ஒன் டே ஏன் இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு அந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க. ஒரு பேட் டே இருந்துச்சு. எனக்கு பயங்கர ஸ்டமக் பெயின் இருந்துச்சு. நான் ரொம்ப டேக்ஸ் அவர்கிட்ட வாங்கினது இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவர் என்ன ஒரு மாதிரி ஒரு மீட்டருக்குள்ள எடுத்துட்டு வந்துட்டார் அந்த கேரக்டர் உள்ள. அண்ட் நான் நடிச்சிட்டு இருந்தேன். ஒரு பர்டிகுலர் டே வந்து பயங்கர ஸ்டமக் பெயின் இருந்துச்சு. அதுல வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த ஹீரோ கேரக்டரும் என் கேரக்டரும், அதாவது அர்ஜுன் ரெட்டில ஹீரோ அண்ட் ஃப்ரெண்ட் வந்து உட்காந்துருப்பாங்க. அந்த பொண்ணு வீட்டில் போய் பிரச்சனை பண்ணிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல முட்டி போட்டு கீழே உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த போர்ஷன் நடிக்கும்போது பயங்கர பெயின்னால என்னால் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. நிறைய டேக்ஸ் வாங்கிட்டேன், லைட்டாக திட்டும் வாங்கிட்டேன். அதனால கொஞ்சம் ஃபீல் ஆயிட்டேன். இல்லை, யூஸ்வலாக அவர் எப்படின்னா ஒரு சில ஆக்டர்ஸ் வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டா அவருக்கு பிடிக்காது. நான் பார்த்த வரைக்கும் அப்படிதான். ஒரு சிலரும் வந்து டைம் எடுத்துக்க விடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கிராஸ்பிங் பவர் மேபி. சில பேர் ஸ்லோ பிக்கப். ஏன்னா என்ன போத் த்ரூ ஆல்சோ எப்படின்னா வந்து 2 to 3 டேக்ஸ் மேலே போனால் அவருக்கு அந்த டேயோட பிளான் வந்து கொஞ்சம் மாறிடும். ஸோ அது ஐ திங்க் அதனால நினைக்கிறேன். ஸோ ஹி வாஸ் ஆல்வேஸ் கான்ஃபிடென்ட் அபவுட் மை ஸ்கில். நான் இவங்களோட ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். என்னன்னா இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஓகேவா, இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அங்க ஒரு அம்மா வந்திருக்காங்க. வந்து இவங்க ஒர்க் பண்ணிட்டு கரெக்டா வெளில வராங்க. நைட் ஷிஃப்ட் நான் தூக்கத்துல ஃபோன் காமிச்சு போட்டோ காமிச்சு என் பையனை கல்யாணம் பண்ணிக்கோமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என் பையன் வந்து ஹாஸ்பிட்டல்ல உங்களை பார்த்திருக்கான், கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி அது எவ்வளவு கியூட்டான ஒரு சோல் இல்லையா? பார்த்தோன்னே டக்குன்னு அட்ராக்ட் ஆயிட மாட்டோம்ல. ஸோ அவர் அட்ராக்ட் ஆகி அவங்க அம்மா கிட்ட சொல்லி பொண்ணெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல கேட்டிருக்காங்க. வேற லெவல். அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு வந்தாரு எனக்கு நிஜமா தெரியல. உண்மையிலேயே அவருக்கு ஏதாவது இருந்துச்சா பிரச்சனை, இல்ல பாட்னியை பார்க்க வந்தாரா தெரியல. வெரி குட் ப்ரோ, நைஸ். என்னங்க ரிப்ளை பண்ணீங்க? மறுநாள் காலையில ஒரு எம்ஐசியூல இருந்து ஒரு கால் வருது. சிஸ்டர், பாட்னி நீங்க சடனா கொஞ்சம் வாங்கல அப்படின்னா. என்ன சிஸ்டர் இப்பதானே ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு வந்தேன், என்ன ஆச்சு அப்படின்னா. இல்ல உங்களுக்கு கொஞ்சம் வாங்க, நீங்க வேணும். இங்க நான் வேணுமா? என்ன ஏதாவது இது பண்ணிட்டேன்னா, தப்பு கிப்ப பண்ணிட்டேன்னா நான் அந்த மாதிரி போயிடேன். அதுக்கப்புறம் பார்த்தா அங்க வந்து வெளியே ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நான் வந்து பார்த்தா அந்த மேம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த ஆன்டி. சார் லைக் சொல்லுங்க என்ன ஆச்சு அப்படின்னா. இந்த மாதிரி இல்லைம்மா, நாங்கள் வந்து நேற்று வந்து என்னோட ஹஸ்பண்ட்க்கு நீங்கள் வந்து இசிஜி எடுத்தேன். ஆமாம் நான் எடுத்தேன். இந்த மாதிரி வந்து இல்லைம்மா, என்னோட பையன் வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிட்டான். வெரி குட்ங்க, கங்க்ராட்ஸ். எனக்கு எதுக்கு சொல்கிறாங்க தெரியல. இதுக்கு எம்ஐசிலேருந்து ஓகே கங்க்ராட்ஸ், நல்ல வேலை கிடைக்கும். இல்லை வேலை நல்லா பார்த்துட்டு இருக்கேன், நல்லா சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன். அப்படியா, ஓகே சூப்பருங்க, கங்க்ராட்ஸ். என்ன சொல்றதுன்னு தெரியல. இல்ல நம்ம பொண்ணு பார்க்கறதுக்கு ஓ சூப்பர் நல்லா பாருங்க அதான் பார்த்துட்டு இருக்கோம். என்னது அப்படின்னா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்றாங்க. அவங்க ஃபேமிலியே வராங்க. அவங்க அந்த பொண்ணோட அக்கா. இல்ல நைட்டு முடிஞ்சிச்சு. இது வந்து விடிய காலையில ஒரு 7 o'clock நைட்டு பார்த்துட்டு விடிய காலையில ஃபேமிலி வந்துட்டாங்க. இல்ல நான் ஒரு பையனை லவ் பண்றேன் அப்படின்ட்டு. அப்படியாமா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கர்லி ஹேர் அப்படின்றது பேசிக்கா எவ்வளவு கஷ்டமான விஷயம். ரொம்ப கஷ்டங்க. அத முதல்ல கேளுங்க. எல்லா இன்டர்வியூலயும் இத சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டம். ஆமா, எல்லாரும் கேக்குற ஒரே क्वेश्चन. அப்ப எல்லாத்துக்குமே நான் சொல்ற ஒரே ரொம்ப கஷ்டம் மெயின்டெய்ன் பண்றது. உங்க ஹேர் பத்தி மட்டும் எத்தனை பசங்க பேசியிருப்பாங்க?
பசங்கன்னு இல்லைங்க, பொண்ணுங்க, சின்ன பசங்க எல்லாருமே. ஏன்னா அந்த கேர்லி ஹேரோட ஃபீலிங்ஸ்ன்ற மாதிரி கேர்லி ஹேர் வச்சிருக்க எல்லாருமே எனக்கு டிஎம் பண்ணி நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க சொல்லுங்கள், எங்களுக்கு ரொம்ப முடியல அப்படிலாம் கேட்பாங்க. நான் தான் சொல்வேன், ₹1 ஷாம்பு பாக்கெட் போடுவாங்க, ₹10 கண்டிஷனர் போடுவாங்க. அப்படிலாம் நிஜமாக அப்படி தாங்க போட்டுட்டு இருந்தேன் சின்ன வயசுலேருந்து. இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி தாங்க போடுவேன். கிடைக்கிற ஷாம்புவை யூஸ் பண்ணுவேன். ஆக்சுவலி எனக்கு முடி இன்னும் ரொம்ப லென்த்தாக இருக்கும். மீடியாவில் வந்து லைட் நிறைய பட்டு நிறைய பொல்யூஷன் டஸ்ட்டு ப்ளஸ் வந்து நான் சரியாக மெயின்டைன் பண்ணல, அதனால வந்து போயிடுச்சு ஹேரு. ஸோ உங்களுக்கு வர டிஎம்ஸ்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஎம்? சேப்பாக் ஸ்டேடியம்ல நான் போய் மேட்ச் பார்த்தேன். அப்போ வந்து பயங்கர ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஆனா சேப்பாக்ல வந்து விஜய் மாதிரி ஏங்க கை அசைச்ச உடனே எல்லாருமே அந்த இன்சிடென்ட் நடந்துச்சா இல்லையா? வீட்டுக்கு வந்து ஒரு பீஸ்ல போறது இல்ல இந்த மாதிரி நடந்துச்சா இல்லையா? இல்ல நடந்துச்சு. அதெல்லாம் நடக்கல. வீடியோ அவங்க வந்து சும்மா எடிட்டிங்ல வீடியோ கொடுங்க, நம்ம இன்டர்வியூவோட சைட்ல போட்டுறோம். இதுக்கெல்லாம் யாராவது அழுவாங்களா? ஆகாஷ் கண்ணை தொடச்சிட்டு போடா நீ அந்த மாதிரி. இவங்க நான் அரைஞ்ச போது லைட்டா கண்ணுல தண்ணி வந்துச்சு. ஐயோ எப்படி அரைஞ்சாங்கன்னு பாக்கணும்னா போய் வெண்கொழி பாருங்க. ஆமா, அதுல ஒரு அரை இப்படின்னு விட்டு பண்ணு, சும்மா விட்டு அரங்க. இல்ல கண்ணு கதி கலங்கிருச்சு. கண்ணு டப்புன்னு அப்படியே. இல்ல ஆகாஷ் ப்ளீஸ் can we recreate that one scene? ஆகாஷை பலார் என்று அரைந்த பாடினே. ஆ It's not thumbnail. thumbnail. Action. ரீடேக் போலாமா? சத்தம் வரல. சரி சத்தம் வரணும். புரியல எனக்கு. லைட்ஸ் கேமரா ரெடி ரோலிங் ஆக்ஷன். கை செஞ்சு என்ன விட்டு போ. மஷ்ரூம் பிரியாணி கொஞ்சம் கொடுத்துட்டு போ. இல்ல நீங்க தான் செய்யணும். ப்ளீஸ் கமெண்ட் செய்யுங்க. ஓகேவா? இந்த டேக் ஓகே நினைக்கிறேன். செஞ்சு முடிச்சாச்சு. வேக தானே இருக்கு. Okay. Something attracted me. Your nose tip is adding mystery. Mystery. Yes. There is no mischief. Your smile is like flower. சரி, மேக்னெட்லாம் ரெண்டு மேக்னெட். ஈர்ப்பு. இப்போ சொல்லுங்க. Something attracted me. என்னை ஈர்த்து ஏதோ ஒன்று ஈர்த்து Nose tip is adding mystery. மூக்கின் நுனி மர்மம் சேர்த்து கள்ளத்தனம் ஏதுமில்ல. Yes. என்ன பாடிப்போம்? நெஞ்சுக்குள் பெய்யுது பாடுங்க. ஏதோ ஒன்று என்னை ஈர்க்க, மூக்கின் நுனி மர்மம் சேர்க்க, கள்ளத்தனம் ஏதுமில்ல, புன்னகையோ போதமில்ல, நீ நின்ற இடமென்றால் பின்னேறி போகாதோ, நீ சொல்லும் வழியெல்லாம் பரிகட்டியாகாதோ, காதல் என ஏற்கவில்லை, கேட்டாதது காதலில்லை. ஓகே, ரெடியானு பார்க்கணும். ரெடி ஆயிருக்கணுமா? எவ்வளோ நேரமா நீயும் ரெடி ஆயிட்டு? அவ்வளோதான். காப்பாத்திட்டாங்கல்ல நம்மள. வேற லெவல். ஆனால் அங்கே இங்கே சமைச்சிட்டே வந்து பேசிட்டே. மஷ்ரூம் பிரியாணி ரெடி. ஹாய், நான் ஆகாஷ் பிரேம்குமார் அண்ட் இது பாடினி குமார். ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருக்கிற மியூசிக் வீடியோ வெண்குழலி யூடியூப்பில் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக சர்ச் பண்ணி பாருங்கள். டைரக்டட் பை நிதிஷ் ப்ரோ, கோரியோகிராஃப் பை சந்தோஷ் ப்ரோ, சினிமாட்டோகிராஃபி சுதர்ஷன் ப்ரோ அண்ட் மியூசிக் பை மார்டின் ப்ரோ. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு சோல்ஃபுல்லான காலேஜ் பேஸ்ட் லவ் மியூசிக் வீடியோ. இதை வந்து நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம், ஸ்பாட்டிஃபை சாவன்லேயும் கூடிய சீக்கிரம் கேட்கலாம், அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் ரீல்ஸ் பண்ணி போடலாம். ஸோ வெண்குழலி ஸ்ட்ரீமிங் ஆன் ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் யூடியூப். கேட்ச் இட், கோ அண்ட் வாட்ச் இட் ப்ளீஸ். எல்லாரோட ஹார்ட் ஒர்க்கும் அதில் நிறைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் பார்க்குறப்பவே தெரியும், ஒரு ஃபீல் குட்டான ஒரு சாங்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே போகும்போது வெண்குழலி அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.
Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open.